வணக்கம். நாம் முன்னோர்கள் கொடுத்துச் சென்ற வர்மக்கல்ல பார்த்துட்டு வரோம். மொத்தம் 108. அதுல இன்று 106வது வர்மம் வந்துட்டோம். அது பேர் என்ன தெரியுங்களா? கோழி கழுத்து வர்மம். சிறந்த வர்மங்க அது. கொஞ்சம் பெரிய வர்ம தூண்டலுங்க இது. கைப்பகுதியில தான் இருக்கு. இங்க பாருங்களா, மணிக்கட்டு இருக்குல்ல, இந்த மணிக்கட்டு சுத்தி இருக்குது இந்த புள்ளி. படத்துல இருக்கும் பாருங்க. 2 கையிலுமே உண்டு. சுத்தி இருக்கு. அப்போ பெரிய புள்ளி தானே! எப்படி இத இயக்கணும் தெரியுங்களா? இப்போ இந்த கையினுடைய பெருவிரலும், நடுவிரலும் எடுத்து இந்த மணிக்கட்டு இருக்குல்ல, மணிக்கட்டு சுத்தி பிடிச்சுக்கணும். ஒரு அழுத்து. மத்த விரல சப்போர்ட் வச்சுக்க வேண்டியதுதான். அப்ப அந்த மணிக்கட்டு சுத்தி இந்த 2 விரல அழுத்தி பிடிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் இந்த கோழி கழுத்து வர்மம். வச்சுட்டு நல்லா ஒரு அழுத்து. 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு ஒரு 9 முறை அழுத்திட்டு, மெதுவா வளைய தடவல் பண்ணணும். அந்த மணிக்கட்டு பகுதி. அது பேரு கோழி கழுத்து வர்மம். எவ்வளோ நேரம் தெரியுங்களா? 30 செகண்ட் தான். பண்ணிட்டு, மெதுவா மேல கீழ அப்படி அழுத்தி தூண்டணும். அதாவது அந்த மணிக்கட்ட அழுத்தி மேல கீழ பாருங்களா? மேல கீழ அழுத்தி தூண்டணும். அதே போல இந்த கையிலும் செய்யணும். அப்போ ரொம்ப ஈஸி தானே! இந்த புள்ளி ஏன் சிறந்த புள்ளி அப்படின்னா, படபடப்பு. ஒரு மாதிரி படபடப்பாயிடும். வேர்த்து கொட்டும். அதுக்கு இந்த புள்ளி உடனே நம்ம அப்படி அழுத்தி பிடிச்சு ஒரு தூண்டல் குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், அந்த படபடப்பு அப்படியே சமநிலை வரும். அப்போ மகிழ்ச்சியான செய்தி தானே இது. அது மட்டும் கிடையாதுங்க. மன அழுத்தத்துக்கு சிறந்த புள்ளி. ஸ்ட்ரெஸ். மன அழுத்தம் மனுஷனை என்ன வேணா பண்ணும். அப்போ இந்த புள்ளி இயக்கும்போது தினமும் அந்த மன அழுத்தம் குறையும் தானே. அப்ப அந்த மன அழுத்தம் குறையும்போது உடல் ஆரோக்கியம் தானே. அப்புறம் மன அமைதியின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த புள்ளிய நம்ம இயக்கலாம். மணிக்கட்டு வலி, மணிக்கட்டு சுளுக்கு, மணிக்கட்டு விலகல். தெரியாம கைய வச்சு ஊண்டிடும். அப்போ லேசா விலகிடும். வீக்கம் வந்துரும். இந்த மணிக்கட்டு பகுதி வீக்கம் வந்துரும். இந்த அப்படியே ஒரு மாதிரியா வீக்கம் இருந்திருக்கும். அந்த வீக்கத்த இந்த புள்ளி மெதுவா இயக்கும்போது, அந்த வீக்கம் தானாக குறையும். அப்போ சிறந்த புள்ளி தானே! இந்த புள்ளியை இயக்குவோம். உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.